வணக்கம் மக்களே. இது வந்து தென்னங்குருத்து. இது குருத்தில் மட்டை வருது பாருங்கள். தென்னை ஓலையில் அந்த மாதிரி மட்டைக்குள்ளது. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதோட தென்னை ஓலையும் இந்த குருத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். இது மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை வீடியோக்கு போடுதேன். இப்போ இதை என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த தென்னங்குருத்தை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் துருவிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தென்னை மட்டை தான் இது. ஆனால் குருத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சில நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது, வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. இதெல்லாம் சாப்பிட்றது கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம சாப்பிட்டுக்கிடணும். பாருங்கள், இதை நல்லா துருவி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அபூர்வம். தென்னங்குருத்தெல்லாம் பாருங்கள். பாதாம் முந்திரி கொஞ்சம் நொறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூனு சீனி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தென்னங்குருத்து கிடைக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா கூட சாப்பிடலாம். இந்த தென்னங்குருத்தை நம்ம சும்மா கூட சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி கிடைக்கிறப்ப செஞ்சு சாப்பிடுங்க.